வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் அரை அழகு அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரை அழகு மேலேயே இன்னொரு அரை அழகு பருப்பையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள் அரிசி பருப்பு சாதத்துக்கு வெங்காயம் தக்காளி தான் போடுவாங்க. நான் இன்றைக்கி சும்மா கொஞ்சம் கேரட்டு, அவரைக்காய், கொஞ்சம் கார்ன் இருந்துச்சு, அதனால் அதையும் ஆட் பண்ணிட்டேன். பூண்டெல்லாம் இடித்து வச்சாச்சு. ஒரு பக்கம் அரிசி பருப்பும் ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு குக்கரில் நல்லா குக்கர் ஹீட் ஆனவுடனே நல்லெண்ணெய் கொஞ்சமும் அதிலே கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடானவுடனே கடுகு 2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகு வெடித்த உடனே அதில் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டையும் போட்டுருங்க. அதிலே எண்ணெயிலே போட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கேயே ரோஸ்ட் ஆகிடும், நல்லா அரோமா வரும். அது பொரித்த உடனே கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதிலே நல்லா கருவேப்பிலையும் பொரிஞ்சு வந்துடும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே ஒரே ஒரு வாட்டி சுற்றி விட்டுருங்க போதும். ரொம்ப நம்ம போட்டு வதக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. வெங்காயம் ஆட் பண்ண உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்க்க போகிறோம். டொமேட்டோ சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம அவரைக்காய், நெக்ஸ்ட்டு கேரட்டையும் போட்டுக்கலாம். அதிலே ஒரு கப் கார்னில் வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு வாட்டி நல்லா பிரட்டி விட்டுடுங்க. அதிலே நம்ம இப்போது மசாலாஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த ரைஸுக்கு. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் நான் எனக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போதும். ரொம்ப காரம் நான் சேர்க்க மாட்டேன், அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி. வீட்டிலே நம்ம அரைச்ச சாம்பார் பொடி நம்ம யூடியூப் சேனல்லையே ஒரு ரீலாக போட்டிருக்கேன், நான் போய் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டாச்சுன்னா அவ்வளோதான், போதும். அதுக்கும் மேலே ரொம்ப வதங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. இப்போ இதிலே நம்ம ஊற வச்சோம் தெரியுமா அரிசி பருப்பு, அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்குவோங்க. அதையும் வாஷ் பண்ணி நல்லா அரிசிலாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அழகு அரிசிக்கு நான் 3 அழகு தண்ணி ஆல்ரெடி கெட்டிலில் போட்டு சுடு தண்ணியாக வச்சுருந்தேன். அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கையளவுக்கு ஒரு குட்டி லெமன் சைஸை விட சின்னதாக ஒரு புளி எடுத்துக்கலாம். புளி எடுத்து ஊற வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி தண்ணியில். அதை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு எதிர்ப்புளி ஊற்றினா போதும். ஆக்சுவலாக ரொம்ப புளிப்பாலாம் வேண்டாம், ஏன்னா அது ரைஸ் இல்லை, அதனால் எதிர்ப்புளி ஊற்றினா போதும். சாம்பார் ரைஸ் மாதிரி வர்றதுனால அதையும் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. விசிலையும் போட்டுடுங்க. 3 விசில் வந்தால் போதும். இப்போ இந்த குக்கரில் விசில் பிடிச்சி 3 விசில் விசில் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கத்தில் அப்பளம்லாம் பொரித்து வச்சுக்கிட்டோன்னா நல்லா சுட சுட சாதத்தோட அப்பளம் 3 வெரைட்டி ஆஃப் அப்பளத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்குன ஒரு பிளேட்டில் போட்ட உடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவிட்டு மேலேயே ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நம்ம அரிசி பருப்பு சாதம் நம்ம ஸ்டைலில்.